அப்புறம் வந்து கூப்பிட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி பேசி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களால் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா வேலை செஞ்ச ஃபிஆப்பி எதுவுமே வாங்கலை. என் ஃபிஆப் இருக்குது, அது கூட என்னவோ நாங்கள் சேர்த்து நாங்கள் வந்து எங்கள் தகுதிக்கு என்னவோ அதை இது பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க. சரின்னு போயிட்டாங்க. அவங்களும் போயிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அக்டோபர் 28 குழந்தை பிறந்துச்சு. அது வரைக்கும் அவங்க அப்பா போய் வீட்டில் சொல்லன்றாங்க. அவங்க அண்ணன் ஒய்ஃபுக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா தங்கச்சி என்னக்கா மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணன் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, மேம் காலையில் 5 மணிக்கு எப்பவுமே நான் எழுப்பி விடுவேன், அந்த வேலையை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்புறதுலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்களோட ஏன் கூட பேசாத அளவுக்கு. நான் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் பிஸின்னு வரும். கேட்டால் சாமோ நீட்டு இதுவும் ஆகாத, அப்போல்லாம் எனக்கு இது கன்சர்ன் இல்லை, நீ ரெஸ்ட் எடு அது பண்ணு. கேட்டால் ஓனர் ஃபோன் பண்ணேன், அவங்க ஃபோன் பண்ணேன், இப்படி தான் சொல்லி என்னை ஏமாற்றிட்டு வந்தான்னு தெரியும். அவங்க அண்ணன் ஒய்ஃபோட பேசுனது எனக்கு தெரியாது. நான் அவங்க மேலே இருந்த நம்பிக்கையால் நான் அதை கேட்கவும் இல்லை. குழந்தை பிறந்து 3 மாதம் ஆன பிறகு அவங்க மாமா வீட்டில் பேச கூப்பிட்றாங்க சொல்லிட்டு என்னை வந்து பாண்டிச்சேரி கூப்பிட்டு போனாங்க. டெலிவரியெல்லாம் அவங்க அம்மா தான் பார்த்தாங்க? யூனுஸ் தான் பார்த்தாரு.